வணக்கம் நண்பர்களே, நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் மிக முக்கியமான மற்றும் பரபரப்பான விஷயம் என்னவென்றால், இந்திய கிரிக்கெட் அணியில் தற்போது நடந்து வரும் எதிர்பாராத சர்க்கல்கள் மற்றும் அதைத் தொடர்ந்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமான பிசிசிஐ எடுக்கப் போகும் அதிரடி முடிவுகள் பற்றிதான். இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் இந்திய அணியின் எதிர்காலம் என்ன, கௌதம் கம்பீரின் பயிற்சியாளர் பதவிக்கு ஆபத்து வருகிறதா மற்றும் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து முழுமையான மற்றும் ஆழமான அலசலை நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். சமீபத்தில் தான் நமது இந்திய அணி 2026ஆம் ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பையை வென்று வரலாற்று சாதனை படைத்தது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அந்த மாபெரும் வெற்றியின் கொண்டாட்டங்கள் இன்னும் நம் மனதை விட்டு அகலாத நிலையில், அடுத்தடுத்து வந்த T20 போட்டிகளில் இந்திய அணி சந்தித்து வரும் தொடர் தோல்விகளை ரசிகர்களிடையும் பிசிசி மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. உலகக்கோப்பை வென்றியதற்கு பிறகு இந்திய அணி விளையாடிய 6 T20 போட்டிகளில் 5 போட்டிகளில் படுதோல்வி அடைந்துள்ளது. ஒரு போட்டி மழையால் கைவிடப்பட்டுள்ளது. ஒரு வெற்றி கூட பெறாமல் இப்படி ஒரு மோசமான சரிவை இந்திய அணி சந்தித்திருப்பது இதுவே முதல் முறை எனலாம். குறிப்பாக அயர்லாந்து அணிக்கு எதிரான T20 தொடரை முதன்முறையாக இந்திய அணி இழந்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அயர்லாந்து போன்ற கத்துக்குட்டி அணியிடம் உலக சாம்பியனான இந்திய அணி தொடரை இழப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இது ரசிகர்களின் மனதை வெகுவாக புண்படுத்தி உள்ளது. அதைத் தொடர்ந்து தற்போது இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடரிலும் இந்திய அணி செயல்பாடு மிக மிக மோசமாக அமைந்துள்ளது. பேட்டிங், பீல்டிங், பவுலிங் என அனைத்து துறைகளிலும் இந்திய அணி தொடர்ந்து சர்க்கல்களை சந்தித்து வருகிறது. முன்னணி வீரர்கள் சொதப்புவதும், புதிய வீரர்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள தவறுவதும் தொடர்கதையாகிவிட்டது. இந்த தொடர் தோல்விகளை பார்த்து இனிமேலும் பொறுக்க முடியாது என்ற முடிவுக்கு பிசிசிஐ வந்துள்ளது. இதன் காரணமாக இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து தொடர்களில் அணியின் மோசமான செயல்பாடு குறித்து தீவிரமாக விவாதிக்க பிசிசிஐ உயர்மட்ட கூட்டத்தை கூட்ட முடிவு செய்துள்ளது. இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் என்ன முடிவுகள் எடுக்கப்படும் என்பதுதான் இப்பொழுது கிரிக்கெட் வட்டாரங்களில் சூடான விவாத பொருளாக மாறியுள்ளது. பிசிசிஐ செயலாளர் தேவஜித் சைக்கியா இது குறித்து மிக தெளிவாக சில விஷயங்களை பகிர்ந்துள்ளார். இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்துக்கு எதிரான T20 தொடர்களில் இந்திய அணியின் செயல்பாடு துளியும் திருப்திகரமாக இல்லை என்பதை பிசிசிஐ உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்றும், ஆனால் இதற்காக அவசரப்பட்டு உணர்ச்சிவசப்பட்டு எந்த ஒரு கசப்பான முடிவு உடனடியாக எடுக்கப் போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். சர்வதேச கிரிக்கெட்டில் இதுபோன்ற மோசமான காலகட்டங்கள் வருவது இயல்பான ஒன்று என்பதை சுட்டிக்காட்டிய அவர், ஜூலை 19ஆம் தேதி இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடர் முடிந்து இந்திய அணி நாடு திரும்பியதும் அணியின் முக்கிய உறுப்பினர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தப்படும் என்பதை உறுதி செய்துள்ளார். இந்த கூட்டத்தில் இங்கிலாந்தில் என்ன தவறு நடந்தது, உலகக்கோப்பை வென்ற ஒரு அணி எப்படி இவ்வளவு மோசமாக விளையாட முடியும், வீரர்களின் மனநிலை என்ன மற்றும் இந்த சரிவிலிருந்து அணியை எவ்வாறு மீட்டு வருவது என்பது குறித்து மட்டுமே விரிவாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த உயர்மட்ட கூட்டத்தில் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் ஆகியோர் கண்டிப்பாக பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்திய அணி ஜிம்பாப்வே T20 தொடருக்கு செல்ல உள்ளதால் தற்போதைய T20 அணியின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் இந்த கூட்டத்தில் பங்கேற்பாரா என்பது இன்னும் உறுதியாகவில்லை என்றாலும், காணொலி வாயிலாகவோ அல்லது வேறு வகையிலோ அவரிடம் விளக்கம் கேட்கப்படும் என்றும் தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் அனைவரின் மனதிலும் எழும் ஒரு மிகப்பெரிய கேள்வி, கௌதம் கம்பீரின் பயிற்சியாளர் பதவிக்கு ஆபத்து வந்துவிட்டதா என்பதுதான். கௌதம் கம்பீர் பொறுப்பேற்றத்தில் இருந்து இந்திய அணி பல வெற்றிகளை குவித்துள்ளது. முக்கியமாக அவரது பயிற்சியின் கீழ் இந்திய அணி ஏற்கனவே 2 ICC கோப்புகளை வென்றுள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை. எனவே பிசிசிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கும் தகவலின்படி அவரது பயிற்சியாளர் பதவி தற்போதைக்கு பாதுகாப்பாகவே இருக்கும் என்று கூறப்படுகிறது. பிசிசிஐ அவர் மீது முழு நம்பிக்கை வைத்துள்ளது. ஆனால் அதே நேரத்தில் அவரிடம் சில கடினமான கேள்விகள் கேட்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அணி தேர்வு, ஆடும் 11ல் செய்யப்படும் மாற்றங்கள் மற்றும் இளம் வீரர்களை கையாளும் விதம் குறித்து கம்பீர் பிசிசிக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். குறிப்பாக வைபவ் சூரியவன்சி, அபிஷேக் சர்மா போன்ற இளம் திறமையாளர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் வழங்கப்படுகிறதா என்பது குறித்து விவாதிக்கப்படும். இந்திய அணியின் இந்த சரிவுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. உலகக்கோப்பை வெற்றிக்கு பிறகு மூத்த வீரர்களுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு அதிக அளவில் இளம் வீரர்களை கொண்டு அணி களமிறங்கியது ஒரு காரணமாக இருக்கலாம். சர்வதேச போட்டிகளில் விளையாடும் அனுபவம் இல்லாத இளம் வீரர்கள் இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து போன்ற கடினமான வெளிநாட்டு ஆடுகளங்களில் விளையாடும் போது தடுமாறுவது ஜகஜம்தான். ஆனால் அதற்காக முற்றிலும் எந்த போராட்டமும் இல்லாமல் தோல்வியை தழுவதை எந்த ஒரு கிரிக்கெட் ரசிகனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரின் அணுகுமுறையில் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. ஒரு கேப்டனாக நெருக்கடியான நேரங்களில் அணியை எப்படி வழிநடத்துகிறார், பந்து வீச்சாளர்களை எப்படி பயன்படுத்துகிறார் என்பதில் பல குறைபாடுகள் உள்ளதாக கிரிக்கெட் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். T20 போட்டிகளை பொறுத்தவரை அதிரடியான முடிவுகளும் சமயோகித புத்தியும் மிக மிக அவசியம். இதை ஸ்ரேயஸ் ஐயர் இன்னும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பலரும் கருதுகின்றனர்.
அடுத்து வரும் ஜிம்பாப்வே தொடர் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பரீட்சையாக இருக்கும். அதில் அவர் தன்னை நிரூபிக்க தவறினால் T20 அணியின் கேப்டன் பதவியிலிருந்து அவர் நீக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கரின் பங்கு மிக முக்கியமானதாக இருக்கும். வீரர்களை தேர்வு செய்வதில் உள்ள நிலைத்தன்மை குறித்தும் அவரிடம் கேள்வி எழுப்பப்படும். ஒவ்வொரு போட்டியிலும் வெவ்வேறு வீரர்களை களம் இறக்குவது வீரர்களிடையே ஒருவித பாதுகாப்பற்ற தன்மையை ஏற்படுத்துகிறதா என்ற கோணத்திலும் விவாதிக்கப்படலாம். உலகக்கோப்பையை இலக்காக வைத்து அணியை உருவாக்கியது போல அடுத்தடுத்து பெரிய தொடர்களும் 2028 ஒலிம்பிக் போன்ற மாபெரும் தொடர்களும் ஒரு உறுதியான அணியை உருவாக்குவதில் தேர்வுக்குழு கவனம் செலுத்த வேண்டும். இந்த தொடர் தோல்விகள் இந்திய அணிக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மணியாக அமைந்துள்ளது. வெற்றி என்பது நிரந்தரமல்ல. அதை தக்க வைத்துக் கொள்ள தொடர்ந்து கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதை இளம் வீரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தனது வழக்கமான ஆக்ரோஷமான அணுகுமுறையுடன் இந்த பிரச்சனையை அணுகி அணியை மீண்டும் வெற்றி பாதைக்கு கொண்டு வருவார் என்று நம்பலாம். ரசிகர்களாகிய நாம் இந்த நேரத்தில் அணிக்கு முழு ஆதரவை வழங்க வேண்டும். தொடர் வெற்றிகளை குவிக்கும் போது எப்படி கொண்டாடினோமோ அதேபோல் சறுக்கல்கள் வரும்போது அணியோடு நிற்க வேண்டும். ஆனால் அதே வேளையில் தவறுகளை திருத்திக் கொள்ள பிசிசிஐ அணி நிர்வாகமும் எடுக்கப் போகும் இந்த அதிரடி நடவடிக்கைகள் இந்திய கிரிக்கெட்டின் எதிர்காலத்திற்கு மிக அவசியமான ஒன்று. பொறுத்திருந்து பார்ப்போம். நாடு திரும்பியவுடன் நடக்கும் இந்த மீட்டிங்கில் என்னென்ன அதிரடி முடிவுகள் எடுக்கப் போகிறது, யார் யார் அணியிலிருந்து நீக்கப்பட போகிறார்கள், யார் யாருக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட போகிறது என்பதை இது குறித்து அடுத்தடுத்த புதிய தகவல்களையும் அப்டேட்களையும் நமது சேனலில் உடனுக்குடன் உங்களுக்கு தருவோம். நண்பர்களே, இந்திய அணியின் இந்த தொடர் தோல்விக்கு உண்மையான காரணம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கௌதம் கம்பீர் மற்றும் ஸ்ரேயஸ் ஐயரின் செயல்பாடுகள் பற்றி உங்கள் கருத்து என்ன? பிசிசிஐ எடுக்க வேண்டிய உடனடி நடவடிக்கை என்ன என்பதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் விவாதத்திற்குரியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் ஆழமான கிரிக்கெட் செய்திகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.